தந்தை திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிற பொழுதே 2 பேர் ஆலயத்திற்குள் புகுந்து அவரை முழந்தாள் படியிட வைத்து கழுத்து அறுத்தை கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 பேரும் இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்தவர்கள். இந்த இஸ்லாமிய தீவிரவாதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். திருத்தந்தை உடனே சொல்கிறார், வன்முறையையும் தீவிரவாதத்தையும் இஸ்லாமிய மதத்தோடு இணைத்து பார்ப்பது சரியல்ல என்று கோடிட்டு காட்டுகிறார். அவர் மேலும் விளக்கும் பொழுது, ஒவ்வொரு சமயத்திலும், உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு சமயத்திலும் அடிப்படைவாதிகள் இருக்கிறார்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும், இதற்கு மேல் அல்ல என்று சொல்லக்கூடிய அடிப்படைவாதிகள் இருக்கிறார்கள். நமக்கே தெரியும், நாம் இந்தியாவில் இருக்கிறோம், பிற மதத்தைச் சேர்ந்த அடிப்படைவாதிகள் இருப்பது நமக்கும் தெரியும். ஆக திருத்தந்தை சொல்கிறார்கள், எல்லா மதத்திலும் அடிப்படைவாதிகள் இருக்கிறார்கள், அவர்கள் வன்முறையை ஆயுதமாக கையாளுகிறார்கள். எனவே ஒவ்வொரு மதத்திலும் இருக்கிற சில அடிப்படைவாதிகள் ஆயுதத்தை கையாளுவதால், வன்முறையை தூண்டுவதால் அந்த குறிப்பிட்ட சமயத்தை பின்பற்றுகிற ஒட்டுமொத்த மக்களையும் நாம் வன்முறையாளர்கள், தீவிரவாதிகள் என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது என்று சொல்கிறார். அதை மேலும் அவர் விளக்கும் போது சொல்லுகிறார், இதோ இத்தாலியிலே தினந்தோறும் செய்தித்தாளை பார்க்கிறேன், எண்ணற்ற வன்முறைகள் இங்கே நிகழ்கின்றன. தன்னுடைய காதலியை கொண்டிருக்கிறான் ஒருவன், தன்னுடைய மாமியாரை ஒருவன் கொலை செய்திருக்கிறான். இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கிற பொழுது இதை செய்தவர்கள் அனைவரும் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள். இவர்கள் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள் என்பதால் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமயமுமே, ஒட்டுமொத்த கிறிஸ்தவ உலகமுமே இங்கே தீவிரவாதம் என்று சொல்ல முடியுமா? எனவே தீவிரவாத நிகழ்வுகளை அந்த சமயத்தோடு, அந்த மதத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள், அது சரியல்ல என்று சொல்கிறார்.